வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் மொச்சக்கொட்டை மசாலா வறுவல் பார்க்கலாம். நான் அதுக்காக 200 கிராம் அளவுக்கு மொச்சக்கொட்டையை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். அது கூட தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 3 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ மொச்சக்கொட்டை நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டு இது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மொச்சக்கொட்டை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ இதில் காரம்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த மொச்சக்கொட்டையை அந்த தண்ணியோடவே சேர்த்து அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். அந்த காரம்லாம் மொச்சக்கொட்டையில் நல்லா ஏறும். இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் அதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இன்னும் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு சிம்மிலே வச்சு நல்லா இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா காரசாரமான ஒரு மொச்சக்கொட்டை மசாலா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இது தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பேக்கிங்க்கெலாம் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.